கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி சங்கீத புஸ்தகம் 6வது சங்கீதம் 8வது வசனம். 6வது சங்கீதம் 8வது வசனம். அக்கிரமக்காரரே, எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இந்த வசனத்துல பின்பகுதியை நாம் தியானிக்க போறோம். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அன்பானவர்களே, கர்த்தர் நம் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவர். நம் கண்ணீரை கண்டு மனது உருகிறவர். கண்ணீரை துடைக்காமல் அவர் ஒருபோதும் கடந்து போவதில்லை. வேதாகம காலத்திலும் இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்களின் சாட்சி கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்பதே ஆகும். ஒரு முறை ஒரு ஊழியர் ஒரு தெருவின் வழியாக அவர் போய்கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையினுடைய பரிதாபமான அழுகையின் குரல் அவருடைய காதில் கேட்டது. தேம்பி தேம்பி அழுது சோர்ந்து போன பரிதாபமான குரல் அது. அந்த குரல் அந்த ஊழியரை மேற்கொண்டு போக விடாமல் தடுத்தது. எங்கே இருந்து அந்த குரல் வருகிறது என்று அவர் பார்த்தபோது ஒரு வீட்டின் மாடியிலிருந்து, அதாவது அனாதை சிறுவர் இல்லத்திலிருந்து வந்தது. அது ஒரு இருண்ட இரவு வேளை. அந்த அறைக்குள் விளக்கு ஒன்றும் எரியவில்லை. எனினும் படிக்கட்டு வழியாக அவர் ஏறி இருண்டு கிடந்த அறைக்குள் தடவிக்கொண்டே சென்றார். 2 வயது குழந்தை ஒரு மேசையின் மேல் நின்று தனிமையில் பயந்து நீண்ட நேரமாக அழுது முகமெல்லாம் வீங்கி போயிருந்தது. அதை தூக்கி எடுத்து தன் தோளோடு அணைத்து கொண்ட பின்பு மறுநிமிடம் அந்த குழந்தை மிகவும் ஆறுதலாய் அப்படியே அவருடைய தோளில் மேல் தூங்கிவிட்டது. அந்த குழந்தைக்கு தான் எத்தனை ஆறுதல்! ஏறக்குறைய 1 மணி நேரம் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டே அந்த மேசையின் மேல் அமர்ந்திருந்தார் அந்த ஊழியர். 1 மணி நேரம் கழித்த பிறகுதான் அந்த அனாதை சிறுவர் இல்லத்தின் வார்டன் வந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டார். அந்த ஊழியர் அந்த வார்டன் மேல் கோபம் பட்டார். ஆனால் அதை அடக்கி கொண்டு அந்த குழந்தையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, குழந்தை அல்லாதபடி இனிமேலாவது பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கொடுத்து அவர் சென்று விட்டாராம். அன்றைக்கு அப்படித்தான் ஒரு நாள் ஆகார் தன் பிள்ளையின் அழுகின் சகிக்க கூடாமல் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு தூரத்துல உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். கர்த்தர் அந்த அழுகின் சத்தத்தை கேட்டார். மனதுருகினார். தேவ தூதனை அனுப்பினார். அங்கே ஒரு தண்ணீர் துறவி அவளை காண்பித்து பிள்ளைக்கு கொடுக்க சொன்னார். தாகம் தீர்ந்தது. கண்ணீர் சந்தோஷமாய் மாறியது. வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 84:6 வாசிக்கும் போது, அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய ஊழியத்தில் தோல்வியடைந்த ஒரு மிஷனரி எத்தனையோ வருடங்கள் ஊழியம் செய்தும் போதுமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாமல் மனசோர்வோடு தன் தாய்நாடு திரும்ப விரும்பினார். அவரை ஊழியத்திற்காக அனுப்பின அவருடைய சபையார் அவருக்கு ஒரு தந்தி அனுப்பினார்கள். கண்ணீரை முயற்சித்து பார் என்பதே அந்த செய்தி. அன்று முதல் கண்ணீரோடு ஜெபிக்கவும் கண்ணீரோடு ஊழியம் செய்யவும் தீர்மானித்தார். கண்ணீர் என்ற போர் ஆயுதம் அவருக்கு 1000 ஆத்மாக்களை பெற்று தந்தது. தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா, போராட்டங்களா? கண்ணீரை முயற்சித்து பாருங்கள். மட்டுமல்ல, ஒரு ஜெப ஆவிக்காக, விண்ணப்பத்தின் ஆவிக்காக, மன்றாட்டின் ஆவிக்காக கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு நறுங்குண்ட இருதயத்தை, கண்ணீரின் ஆவியை தந்தருளுவார். கண்ணீரினுடைய சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீருக்கு பதில் வரும். உங்கள் சத்தத்துக்கு தேவன் பதில் தருவார், செவி சாய்ப்பார். எந்தெந்த விஷயங்கள்ல, எந்தெந்த காரியங்கள்ல நீங்கள் கண்ணீரோடு நிற்கிறீங்களோ, நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கும் பதில் வரும், உங்கள் சத்தத்துக்கும் பதில் வரும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.